நம்ம கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கதா இருந்த ஜக்குபாய் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் கேப்ஷன் என்ன அப்படின்னா, இறைவா எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன், என் நண்பர்களிடமிருந்து நீ என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப்ஷனை வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்த எல்லாருக்குமே செம்மையாக இருக்க. உண்மையாலுமே ஒவ்வொருத்தருக்கும் வெளியில் இருக்கிற எதிரியை விட பக்கத்தில் இருக்க நண்பன் தான் மிகப்பெரிய ஆபத்தானவன் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே உணர்ந்தாங்க. இப்போது உண்மையாலுமே ஒரு இயக்குனருக்கு அப்படி தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் பல நட்பு துரோகங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அதே மாதிரி இன்னொரு துரோகம் இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த இயக்குனர் தேசிங்கு பெரியசாமிக்கு தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் நமக்கே தெரியும், இப்போ உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் நம்ம சிம்பு நடிக்கிற STR48 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் கிட்ட ஒரு வருஷமாக ஈடுபட்டிருக்காரு. இந்த நேரத்தில் தான் தேசிங்கு பெரியசாமி என்ன சொல்லிக்காருன்னா, என்கிட்ட 3 லட்சம் பண மோசடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு போலீஸில் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அது யார் மேலே அப்படின்னா, தன்னுடைய உதவி இயக்குனரான முகமது இக்பால் அப்படிங்கிறது தான் என்னுடைய பணத்தை கொள்ளை அடிச்சிட்டதா தேசிங்கு பெரியசாமி புகார் சொல்லியிருக்காரு. ஸோ தேசிங்கு பெரியசாமி இந்த புகாரை சொன்ன உடனே இந்த தலைமறைவாண்ட நம்ம முகமது இக்பால் அவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 பிரிவுகளில் போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது முகமது இக்பாலையும் வலை வீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவரை பிடிச்சதுக்கப்புறம் தான் அவர் எதனால் ஏமாத்தினார், 3 லட்சம் தான் ஏமாத்தினாரா, இல்லை 3 லட்சத்துக்கு மேலே ஏமாத்தினாரா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற பல விஷயங்கள் தெரிய வரும். எப்படி பார்த்தாலும் வளர்ந்து வரும் ஒரு பிரபலமான இயக்குனர்கிட்டயே 3 லட்சம் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அதிர்ச்சி ஊட்ட வேண்டிய ஒரு செய்தி தான். ஸோ பொறுத்து பார்ப்போம் முகமது இக்பால் பிடிபட்டவுடன் என்ன நடக்கிறது என்று.